உண்மையை புட்டு புட்டு வைப்பதற்காக இந்த வாராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீயோ எதை நினைத்து குழப்பமடைந்தாயோ அந்த குழப்பமான விஷயத்தில் உனக்கு தெளிவான விடையை கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது இதை நினைத்து தங்கமே அழுது கொண்டு இருக்கின்றாய். இப்பொழுது ஒருவர் உன்னை நினைத்து கதறி எழுது கொண்டு இருக்கின்றார். அழுகின்றவர் யார், எதற்காக அழுது கொண்டு இருக்கின்றார் என்ற உண்மையை சொல்வதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீயோ உன்னிலை என்னவென்று தெரியாமலே இங்கு பதற்றமடைகிறாய். நான் தான் உன் கூட இருந்து கொண்டு இருக்கின்றேனே, உனக்கான வேலையை செய்து கொண்டு இருக்கின்றேனே, அதன் பிறகும் யாருமில்லை என்று ஏன் அழுது கொண்டு இருக்கின்றாய்? உன் இரத்த உறவானவர், உனக்கு துணையானவர், உன் வாழ்க்கைக்கானவர், உன் தோழனானவர், உன் நட்பானவர், உன் உயிரானவர் தான் உனக்காக இங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் நீ படும் கஷ்டத்தை நினைத்து கொண்டுதான் அவர் அழுது கொண்டிருக்கின்றார். எப்படி இருந்த என் பிள்ளை, எப்படி இருந்த என் தோழன், எப்படி இருந்த என் துணை இப்பொழுது இங்கு வாடி வதங்கி கொண்டு வறுமையிலும் பிணியிலும் அங்கு கேட்பாரற்று இருந்து கொண்டு இருக்கிறாரே என்று மனம் வாடி வதங்கி கொண்டு இருக்கின்றார். உனக்காக உன் துணையும் பெற்றோர்களும் அங்கு அழுது கொண்டு இருக்கிறார்கள். நீ எனக்கென்று என்ன இருக்கிறது என்றுதானே என்னிடம் புலம்பி தவித்தாய். இதோ உனக்காக நான் இருக்கின்றேன் என்று அந்த இரத்த உறவானவர்களும் உன் பெற்றோர்களும் உன் துணையானவர்களும் உன் தோழர்களும் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் நேரம் கெட்டதாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எல்லாம் கெட்டது செய்தது போல் உன் கண்ணுக்கு இங்கு புலப்படுத்தி விட்டது. அவ்வளவுதான் விஷயம். ஏன் பிள்ளையே, யார் சொல்லி இங்கு என்ன ஆகப் போகிறது? நீயே என்று உண்மையை புரிந்து கொண்டு இருக்கின்றாயோ அன்றுதான் உன் வாழ்க்கையில் திருப்பம் வரும். இப்பொழுது அந்த திருப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு நான் உனக்கான விஷயத்தை செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். கவலைகளை மறந்து என் பிள்ளைகள் நல்லதொரு விஷயத்தை இங்கு அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கான வேலையை இங்கு செய்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பது என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் என் தங்கமே. உனக்கான பாதையின் பயணத்தில் உன் தடைகளை அகற்றிவிட்டு உனக்கான செயலை செய்வதற்கு நான் இந்த வாராகி வந்திருக்கும் போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். எத்தனையோ சோகங்களை நீ கடந்து வந்து விட்டாய். கடந்து வந்த போதிலும் உனக்கு துணையாக இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் வெற்றியின் வசம்தான் உனக்கு வந்து சேரும். சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் உனக்கானவரை நான் இங்கு பாதுகாக்கத்தான் வந்து இருக்கின்றேன். இதோ உன் நிலையில் இங்கு ஏற்றங்களும் இரக்கங்களும் இருக்கத்தான் செய்யும். அந்த ஏற்றத்தையும் இரக்கத்தையும் துணிச்சலோடு ஏற்றுக்கொண்டு உள் வாழ்க்கையில் அடுத்தடுத்தது என்ன என்று தேடல்களுக்கு மட்டுமே விடை கொடுத்து கொண்டிரு. அதற்கு மாறாக காரணத்தை தேடிக்கொண்டு இருக்காதே. அப்படியென்றால் கவலைகள் மட்டுமே நிறைந்திருக்கும் என்று சொல்கிறேன். உன் சந்தோஷத்தை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது கலக்கம் எதற்கு என் பிள்ளையே? யார் எப்படிப்பட்டவர் என்ற உண்மை தன்மை இப்பொழுதாவது புரிந்து விட்டதா? அவர் அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறார் என்று நான் உன்னிடம் சொல்லும் போதெல்லாம் நீ நம்ப மறுத்து கொண்டு இருந்தாய். இப்பொழுது அவர் எப்படிப்பட்ட ஆள் என்று சொல்வதற்கு முன்னதாகவே அவர் செய்த வேலைகளை உன் கண்முன்னே காட்டி உனக்கு அடையாளப்படுத்தி விட்டேன். இனியும் நீ தயக்கம் காட்ட வேண்டாம். உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு வெற்றியை தருவது நானாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தெளிவாகும் தீர்மானமாகும் இரு. நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வரை உன் வாழ்க்கையில் இருந்து நான் விலகுவதில்லை என்பதில் உறுதியாக இரு. நடப்பதையும் நடக்க தீர்மானித்தது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இந்த வாராகியாக இருக்கும்போது என் பிள்ளையே மன வருத்தமடைந்து கொண்டு இருக்கின்றாய். உன் சங்கடங்கள் எல்லாம் நான் தீர்க்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் உன் மனதில் வருத்தம் கொண்டு இருக்காதே. கவலை நிறைந்த உன் வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்த்து கொண்டு இருந்தாயோ அது உனக்கானதாக மாற்றும் தருணத்தை இங்கு தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, ஏதாவது ஒன்றை இழந்து கொண்டு இருக்கின்றோம் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நிம்மதியை இழந்து
உன் மன நிம்மதியை இழந்து இங்கு என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு புரிகிறது. ஆனால் அந்த நிம்மதியையும் தாண்டி உனக்கான விஷயத்தில் நான் உனக்கு பெருமாற்றத்தை அல்லவா தந்து கொண்டு இருக்கின்றேன். எதை இப்பொழுது உனக்கு வேண்டும் என்ற அவசியத்தையும் எது உனக்கு தேவை வேண்டும் என்ற அவசியத்தையும் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக என் தங்கமே நீ அழுது உருண்டு கொண்டு இருக்கின்றாய்? மாற்றங்கள் உனதாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சந்தோஷத்தை, மகிழ்வான தருணத்தை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. நீ நினைத்ததை விட உனக்கு பல மடங்கு பெருமகிழ்ச்சி காத்திருக்கிறது என்பதில் உறுதியாக இரு. உனக்கானவர் திரும்ப உன்னிடத்தில் வந்து சேர்வதற்கான நிலையை உருவாக்கிவிட்டே. நீ எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற அச்சாரத்தையும் போட்டிவிட்டே. என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டால் யாராக இருந்தாலும் சரி என் செல்ல பிள்ளையாகவே ஏற்றுக்கொள்வேன். அப்படி இருக்கும்போது உன் நிலை அறிந்து உன் தேவை அறிந்த எனக்கு உன் நிலையை பற்றி நான் அறியாமல் இருப்பேனா? உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காகத்தான் இந்த அம்மை வாராகி வந்து கொண்டு இருக்கின்றேன். உன்னுடைய வெற்றியை கண்டு உன்னுடைய எதிரிகளே அச்சப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது ஏன் உன் மீது நீ நம்பிக்கை இல்லாமல் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? என் தங்கமே, உனக்கான விஷயத்தில் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாகத்தான் இருக்கின்றேன். என் பிள்ளை எப்பொழுதுமே எந்த விஷயத்தை செய்தாலும் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டு அதில் நல்லதுதான் நடக்கும் என்பதில் நீ ஏற்றுக்கொள்ள தெளிவாகவே இரு. வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்கமே, உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நான் செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது நீ நினைத்ததை விட பல மடங்கு விஷயத்தையும் நான் செய்ய காத்திருக்கும் போது வெற்றி உனதாகத்தான் இருக்கிறது. எப்படியாவது என் வாழ்க்கை சரியானால் சரிதான் என்று தானே என்னை நம்பி முழுமையாக வந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் பட்சத்திலே உன் வாழ்க்கை பற்றி கவலைகளும் கஷ்டங்களும் எனக்கு கிடையாதா? நடப்பது நடக்கட்டும் என் தங்கமே. உனக்கான விஷயத்தை நான் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டேன். இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். இனியேனும் கவலை வேண்டாம். உன் விதியை மாற்றியமைத்து உன் வாழ்க்கையை முழுமனதோடு தருவதற்கு நான் வந்து இருக்கின்றேன். நீ நினைத்த காரியத்தை நினைத்த மாதிரி தருவதற்கு நானே உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. நீ எப்பொழுதும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கவலைகளும் இருப்பதை மட்டுமே இங்கு கவனித்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் நான் உன்னருகில் இருப்பதை மட்டும் மறந்து விட்டாயா? நீ மகிழ்ச்சியாக இருப்பதைத்தானே நான் விரும்புவேன். அப்படி இருக்கும்போது உன் மனதில் இருக்கும் எண்ணத்தை நீ எனக்கு தெரியப்படுத்தி கொண்டே இரு. ஒரு அம்மாவாக நான் உன்னை பற்றி சதா நேரமும் சிந்தித்து கொண்டு இருக்கின்றேன். உன் அம்மா மீது நம்பிக்கை இருக்கு வரையிலும் உனக்கு தோல்வி என்பதே கிடையாது தானே? அப்படி இருக்கும்போது ஏன் என்னை தள்ளிவிட்டு போய்கொண்டே இருக்கின்றாய்? நீ மனதில் இருக்கின்ற விஷயத்தை என்னிடத்தில் இன்றே பலிக்கத்தான் போகிறது என்று மட்டும் நினைத்துக்கொள். மற்றதை பற்றி நான் பார்த்து கொள்கிறேன். வெற்றி எதிர்நோக்கி காத்திருக்கின்றாய். இப்பொழுது உனக்கொரு வாக்கை நான் கொடுக்க வந்து இருக்கின்றேன். உன் மனம் குழப்பம் தீரத்தான் போகிறது. உன் மனம் குழப்பம் இங்கே மாறத்தான் போகிறது. தீராத பிரச்சனையும் தீராத சிக்கலையும் தீர்த்து வைத்து உனக்கு வெற்றியை தீர்த்து தந்து உன் வெற்றியை உன் பரிசாக இங்கு வெற்றி மகுடத்தில் ஏற்றி தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது எல்லாம் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, உன் சந்தோஷத்தையும் உன் மகிழ்ச்சியும் நான் முழு மனதோடு தான் தரப்போகிறேன். மீதி எத்தனை விஷயங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் சரி, நீ எதை பற்றியுமே கண்கலங்க வேண்டாம். நீ எதை பற்றியுமே கவலைப்படவும் வேண்டாம். நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டத்தின் வாயில் கதவை இங்கு தொடங்கி வைத்து விட்டேன். நீ நினைத்து முடிக்கும் பொழுது, நீ கண் விழித்து பார்க்கும்போது உன் கண்ணிலே நீ எதிர்பார்த்தது தான் இருக்கப் போகிறது. எத்தனையோ பேர்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டு மாயை வலையில் சுற்றி கொண்டு இருந்தாலும் அந்த மாயை வலைகளையும் உடைத்தெறிந்து விட்டு அந்த மாயை வலையும் உனக்கானதாக நான் இங்கு தந்து விடுவேனோ என்று நினைக்க வேண்டாம். அதில் உள்ள சிக்கல்கள் எல்லாம் தீர்த்துவிட்டு
உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டுமே தெளிவாக இரு. உன் வாழ்வில் எது கிடைக்கும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதுவே உனதாகத்தான் இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையின் தேடலா நான் இருந்து கொண்டு இருக்கும்போது இனி நடப்பதை எல்லாம் நல்லதாகவே யோசித்துப்பார். நன்மை உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. நீ நினைக்கின்ற மாற்றம் இப்பொழுதே வந்து சேரும். என் தங்கமே, சோதனைகளுக்கு நடுவினிலே உனக்கான வெற்றியை தரத்தான் போகிறேன். வருவது என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். இனி உன் வாழ்க்கைக்குள் நான் இருக்கின்றேன் என்பதில் தெளிவாகவே இரு. நிச்சயமாக வெற்றி பெறுவாய். உனக்கு எந்த ஒரு விஷயமானாலும் சரி, உன்னை சுற்றி சுற்றி சுழன்று கொண்டு இருக்கும்போது அதையெல்லாம் உடைத்தெறிந்து விட்டு நான் உனக்கு வெற்றியான பாதையை மட்டும்தான் தருவேன் என்பதில் தெளிவாகவே இரு. நீ நினைத்தது பலிக்கத்தான் போகிறது. நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. நான் உன்னை காப்பாற்றுவதற்காகவே வந்து கொண்டு இருக்கின்றேன். நிச்சயம் உன்னை ஒரு பொழுதும் கீழே தள்ளுவதில்லை. ஓம் வராகி தாயே போற்றி.